நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா செஞ்சு முடிப்போம். நீங்க கும்பாபிஷேக வேலையை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் மாமாவை பாருங்க. அப்புறம் நாளைக்கு கோயில்ல ஐயா பேர்ல ஒரு சிறப்பு பூஜை பண்ணிடுவோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். வாங்க தம்பி, வாங்கப்பா, போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். பாட்டி, நீங்க என் கூட வாங்க. நில்ல. உங்க அம்மா இவ்வளவு நேரம் பேசுறது ஏதோ காதுல விழலையா? சித்தி, எனக்கு என் அம்மா பேசினதும் கேட்டுச்சு. வயசான காலத்துல என் பாட்டி தான் புள்ளைக்காக கதற அந்த கதறலும் கேட்டுச்சு. அதனாலதான் இப்ப என் பாட்டியை நான் கூட்டிட்டு போறேன். ரேவதி, அவங்க அப்பாவை பார்க்க எந்த உரிமையும் இல்ல, புரிஞ்சுதா? போதுமா? அப்பாவை அவங்க அம்மா பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இல்ல, யாருக்குமே உரிமை இல்ல. நீ ஒரு கொலைகார குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, அது உனக்கு புரியுதா? கொலைகார குடும்பமா? அப்பாவை பாட்டி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா மட்டும் அப்பா அந்த குடும்பத்திலே பொறுக்கலன்னு ஆயிடுமா? இல்ல நாங்க தான் எங்க தாத்தா பாட்டிக்கு பேரும் பேத்தி இல்லன்னு ஆயிடுமா? ரேவதி, இப்ப எதுக்கு நீ எதையதையே பேசிட்டு இருக்க? எங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது உன் அம்மாவை எவ்வளவு வேதனைப்படுத்தும் தெரியுமா? சித்தி, பழைய காயத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அப்பாவுக்கு பதிலா நான் அடிபட்டு ஐசியூல சீரியஸா படுத்துட்டு இருக்கும் போது அம்மா என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு யாராவது தடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அத்த, பிடிவாதம் பிடிக்காதீங்க அத்த. மாமா பாட்டிய பார்த்தா, பாட்டி குரலை கேட்டா கண்டிப்பா மாமா கண் முழிப்பார் அத்த. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பாட்டி, நம்ம பேச வேண்டியதை பேசியாச்சு. நீங்க வாங்க. என்ன ரோகிணி, கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இருந்து கூட அத்தை தான் தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அம்மாடி ரேவதி, எல்லாரும் மாதிரியும் நானும் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குனேன். அந்த சாமிக்கே பொறுக்கல. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இருக்கிற ஒரு பிள்ளையும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கா நான் இன்னும் உசுரோட இருக்கிறேன். ஐயா ராசராசா, கண்ணை திறந்து பாரியா. பாட்டி, இந்த ஆபரேஷன் முடிஞ்சு அப்பா வரும்போது நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அந்த நம்பிக்கையில தான்மா என் பேரன் கார்த்தி என்னென்னமோ பண்ணி பாக்குறான். ஆனா நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டியம்மா. மறந்துட்டேனா? என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்ன மறந்தேன்? இல்லம்மா, என் மருமக அதான் அவ அம்மா சாமுண்டீஸ்வரி, அவ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோன்னு சொல்ல மாட்டாளான்னு, அவ மறந்துட மாட்டாளான்னு சொல்ல வந்த. கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா ராசராசா, உன் மாவ சொன்னதை கேட்டியா ஐயா? நீ நல்லபடியா எழுந்திருச்சு வரணியா? உன் அம்மா உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்க. நீ சீக்கிரமே குணமாயி நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் திருவிழாவை நீதாயா ஜாம் ஜாம்னு நடத்தணும். அத மறந்துடாத சாமி. அம்மா, ரொம்ப நேரம் ஐசியூல இருக்க கூடாது, கிளம்புங்க. பாட்டி, வாங்க போலாம். ஐயா ராசராசா, அம்மா போயிட்டு வர ஐயா. நீ சீக்கிரமாவே கண்ணு முழிச்சிடணும் ஐயா. நாளைக்கே அவர் நல்லபடியா உடம்பு சரியாகி வந்தா இதே மாதிரி அவங்க புள்ளன்னு வந்து நிக்க கூடாது. தெளிவா சொல்லிடு. மா, என்னம்மா நீங்க இந்த நேரத்துல கூட பாட்டி கிட்ட இப்படியா பேசுவீங்க? பாவம்மா அவங்க. நீ வாய் மூடு. அம்மாடி, வேண்டாண்டா கண்ணு,
எனக்காக நீ உன் அம்மா கிட்ட சண்டை போடாத. நான் என் பிள்ளைய பார்த்துட்டேன், என் பிள்ளைய பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். நான் வரேன், நான் வரேன்டா கண்ணு. ஐயா, என் பிள்ளைய பார்த்துக்கையா. இதெல்லாம் பார்க்க நான் என்ன பாவம் பண்ணணும்? என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. அவன் சீக்கிரத்திலே குணமாய் வந்துருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, நீ எங்கயா போயிருந்த? மாமாக்கு இப்படி ஆனது தெரிஞ்சு இந்த ஊர் பெரியவங்கள என்ன பேசணும்னு கூப்பிட்டாங்க பாட்டி. கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும்னு கேட்டாங்க. என்ன மாமா சொல்றீங்க? அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? தெரியல. இதை வச்சு சிவனாண்டி பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நாம சோர்ந்து போய் நிக்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறானுங்க. ரொம்ப ஆசைப்படுறானுங்க. நீ என்னையா பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்த? தாத்தா சொன்ன மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். மாமாவும் சீக்கிரமே குணமாய் வந்துருவாருன்னு சொல்லியிருக்கேன் பாட்டி. சரியா சொன்னையா, சரியாத்தான் சொல்லியிருக்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஆத்தா மாரியாத்தா நம்மள அடிக்கடி வலிக்க அடிக்கிறா. அதை நாம ஒத்துக்கணும். ஆனா என்னைக்குமே நம்மள ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாயா. அதுதான் நாம நல்லவங்கிறதுக்கு உதாரணம். அவ பாத்துக்குவா. ஐயா, உன் மனசு போல உன் மாமன் சீக்கிரம் குணமாயி நீ அவனை கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வரணையா. அதுதான் என் ஆசை. நீ கண்டிப்பா செய்வையா, நீ கண்டிப்பா செய்வ. சரிங்க பாட்டி, நீங்க வாங்க, உங்களை வீட்டில் விட்டுறேன். வேண்டாம் சாமி, நம்ம கோபால் தான் என் கூட வந்திருக்கான். அவன் பத்திரமா என்னை கூட்டிட்டு போயிடுவான். நீ போய் உன் மாமாவை பார்த்துக்கையா. உன்னை நம்பிதாயா நான் போறேன். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. அம்மாடி, நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. உங்க அப்பா சீக்கிரமாவே குணமாய் வந்துடுவான். அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த யமனையே ஜெயிச்சுட்டு வந்துடுவான். நீ கவலைப்படாம இருமா. சார், சீஃப் டாக்டர் உங்களையும் மேடத்தையும் கூப்பிடுறாரு. நாளைக்கு நடக்க போற ஆபரேஷனை பத்தி பேசணுமா? சரிங்க. சிஸ்டர், நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே மேடம்.